மார்னிங் டிஃபனுக்கு இடியப்பம் தான் பண்ண போகிறேன். ஆனால் இதுக்கு பண்ணுற குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கும் அதை தான் வச்சு ஓட்ட போகிறேன். ஏன்னா இந்த ஒரு குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மதியானம் லஞ்சுக்கு தனியாக எந்த குழம்பும் பண்ணாமல் இந்த குழம்பையே வச்சு ஓட்டிடலாம். கூடவே அப்பளம் வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாச்சு. பேபி பொட்டேட்டோஸை வேக வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் தோலை உரிச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் சாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டி அது கூடவே போட்டு சாப் பண்ணிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக சோம்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இது கடையில் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 முந்திரி மட்டும் தனியாக அரைச்சோன்னா அரைப்படாதுல, அதனால கூடவே தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா மைய அரைஞ்சு வந்துடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் இந்த அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு 2 தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு, வறுத்த உருளைக்கிழங்கு, 1 கப் தண்ணி, 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுறலாம். இறக்கும்போது கடைசி கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி.